ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 140 புள்ளிகள் அதிகரித்து 25,898 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 426 புள்ளிகள் அதிகமாகி 84,818 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிவி. 3 நாள் மார்க்கெட் இறங்கி இருந்தது, இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது இறங்குனதுக்கு ஏறி இருக்கு நம்ம எடுத்துக்கலாங்களா, இல்ல ஒரு நல்ல ஏற்றம் தானா? இல்ல அப்படிதான். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது இறங்கி இருக்கிறது ஏறி இருக்கிறதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு சிக்னிபிகண்டான டைரக்ஷனும் அட்வான்ஸ் டிக்ளைன்லயோ அட்வான்ஸ் அதிகமா இருந்தால் கூட பெரிய டைரக்ஷனல்லா ஒரு பெரிய டிஃபரன்ஸ்ங்கிறது இல்ல. 52 வார உச்சத்தோட லோ ஹையா இருக்கு. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல அப்பர் சர்க்கியூட் ஹையா இருந்தாலுமே மார்க்கெட் ஒரு மிக்சட் மார்க்கெட். இறங்குனதுக்கான ஒரு புல் பேக் தான் நான் பாக்குறேன். அதுக்கு மேல இன்னைக்கு தேதிக்கு இதுல ரீட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் தேர் ஆர் சம் பாசிட்டிவ் கியூஸ் மார்க்கெட்ல 1-2. உதாரணமா கோட்டக் ஒரு தனியார் தரகு நிறுவனம் அவங்க சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய ஆண்டு 2026ஆம் ஆண்டுல நடப்பு ஆண்டை போல் இல்லாமல், ஏன்னா நடப்பு ஆண்டுல பெரிய அளவுல பங்கு சந்தையில லாபம் இல்லை. ஆனால் வரக்கூடிய ஆண்டுல நிப்டி 24% அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், 32,000 தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புல் கேஸ், அதாவது ஒரு புல் கேஸ் சினாரியோல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு பக்கம் ஆர்பிஐ 50,000 கோடிக்கு லிக்விடிட்டியை இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. மே மாசம் கடைசி அந்த மாதிரி பண்ணாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுல லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த காலாண்டுல இன்னொரு 80,000 கோடிக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் செயல்படும் ஆர்பிஐ என்று தெரிகிறது. சோ இதுவும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது வட்டி வீதம் குறையும். இன்னொரு பக்கம் பங்குச்சந்தையை நோக்கி பணம் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம், தொழில்துறையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ். மூன்றாவது, ஆம்சி நவம்பர் மாதத்திற்கான தரவுகளை வெளியிட்டிருக்காங்க. நவம்பர் மாசம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள டோட்டல் இன்ஃப்ளோ 21% அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 கோடின்னு சொல்லலாம். 29,911 கோடி. அக்டோபர் மாதம் 24,690 கோடியா இருந்தது. இப்ப 29,911 கோடி. அப்கோர்ஸ் எஸ்ஐபி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது ஓவரால் மொத்த இன்ஃபியூஷன். பட் எஸ்ஐபின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஸ்ஐபி ஸ்லைட்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எஸ்ஐபி அக்டோபர்ல 29,529 கோடியா இருந்தது. இப்போ 29,445 கோடி. மார்ஜினலா கொஞ்சம் லோயர் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் கன்சிஸ்டன்டா இது லோயரா இருந்தா கூட போன அக்டோபர் மாதம் ஆல் டைம் ஹை எஸ்ஐபி. அதோட ஒப்பிட்டு பார்க்கையில ஹையர் பேஸ்ல லோவா இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமாக இந்த எஸ்ஐபி இன்ஃப்ளோங்கிறது மிகப்பெரிய அளவுல பங்கு சந்தை விழாமல் பாதுகாக்கிறது. தூக்கி நிறுத்துகிறதோ இல்லையோ, பட் கீழே விழுந்துடாம பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இதுவுமே நிப்டி 50, 100, 200, 500 பிராடர் மார்க்கெட் எல்லாம் ஏற்றத்துல இருந்தது. ஸ்மால் கேப் ஏற்றத்துல இருந்தது. மிட் கேப்புமே 1% கிட்ட ஏறி இருந்தது. பெரும்பாலான செக்டர்ஸ், மீடியா, ஆயில் அண்ட் கேஸ், அது மட்டும் சின்ன வீக்னஸ் தான். அது கூட மற்ற எல்லாமே ஏறி இருந்தது. பட் அப்கோர்ஸ் எதுவுமே ஒரு மிகப்பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. மெட்டல் செக்டரும் ஆட்டோ மட்டும் தான் 1%க்கு மேல ஏறி இருந்தது புல் பேக்ங்கிறதுனால. மற்றது எதுவுமே அவ்வளவு ஏறல. ஓவராலா யூஎஸ் ஃபெட் ரேட் கட் ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் பண்ணிருக்கிறதுமே ஜெனரல் சென்டிமெண்ட்டை குளோபல் மார்க்கெட்ஸ்ல பூஸ்ட் பண்ணுச்சு. அப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது யூஎஸ் மார்க்கெட்டினுடைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்ல இருக்குங்கிறதே நம்ம கவனத்துக்கு. நீங்க 3 ரீசன் சொல்லிருக்கீங்க சார் நீங்க மார்க்கெட் ஏறினதுக்கு. இப்ப இந்த டாரிஃப் பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் அந்த டாரிஃப் வரலாம் முடிவுக்கு வருவோம்லாம் கூட பேசியிருக்காங்க. அமெரிக்கால இன்னும் சில பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கதாகவும் செய்தியில நான் படிச்சேன். இதெல்லாம் முடிகிற பட்சத்துல, ஒரு பாசிட்டிவா நடக்கிற பட்சத்துல இன்னும் மார்க்கெட் எவ்வளவு ஏற சார் வாய்ப்பு இருக்கும் நமக்கு? நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் நமக்கு கொண்டு வரும். ஆட்டோமொபைல் செக்டர், டெக்ஸ்டைல்ஸ், சீ ஃபுட், இந்த மாதிரி ஏரியாஸ்ல எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு இது இருக்குங்கிறத நம்ம மறுப்பதற்கு இல்லை. பட் என்னன்னா இது நடக்குமா, எப்ப நடக்கும்? ஏன்னா மிக்சட் சிக்னலா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் ஒண்ணு சொல்லியிருக்காங்க, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்றாங்க, மார்ச்சுக்குள்ள இது நடக்கலைன்னா, டாரிஃப் ஒப்பந்தம் நடக்கலைன்னா நான் ஆச்சரியப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை சில செய்தி ஆன்லைன் ஊடகங்கள் வேற மாதிரி போடுறாங்க, மார்ச் வரைக்கும் ஆகலாம்னு சொல்றாங்க. அவர் அப்படி சொல்லல. அப்ப ஆனால் தாமதம் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. யூஎஸ் ட்ரேட் அந்த டெலிகேஷன் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க, பெஸ்ட் எவர் ஆஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்தியா கொடுத்து கொண்டிருக்கிறது டாரிஃப்ல வேற எந்த நாடுகளும் கொடுக்காத அளவுக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. சோ ரொம்ப மிக்சட் சிக்னலா இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அமெரிக்காவில ஒரு இன்ஹவுஸ் அவங்களுடைய காங்கிரஷனல் ஹியரிங்ல ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய காலகட்டத்தில் சரித்திரத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு உறவை கெடுத்து இந்தியாவை அமெரிக்காவை விட்டு விலகி ரஷ்யாவை நோக்கி செல்ல வைத்ததுங்கிற அளவுக்கு சொல்றாரு அவர். அதுக்கான காரணம் பிரசிடென்ட் ட்ரம்பா தான் இருக்கும் அப்படின்னு அவர் இடம் பெறுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். இதற்கிடையில்
வரையில மிக முக்கியமான ஒரு குழப்பம் இப்ப என்னன்னா, மெக்சிகோ புதிதாக இந்த டேரிஃப் வார்ல உள்ள நுழைஞ்சிருக்கு. அவங்க வரக்கூடிய ஆண்டு 2026 ஆண்டிலிருந்து டேரிஃப் 50% வரைக்கும் ஹைக் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, சைனா உள்ளிட்ட பல ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு, அவர்கள் நாடுகளுக்கு குறிப்பாக இதுல 35% இருந்து 50% சொல்றாங்க டேரிஃப். பர்னிச்சர், ஃபுட்வேர், லெதர் குட்ஸா இருக்கட்டும், பேப்பர், பிளாஸ்டிக், ஸ்டீல், அப்புறம் துணிமணிகள், டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து, வெஹிக்கிள்ஸ்ல இருந்து, மோட்டார் சைக்கிள்ஸ், கார்ட்போர்டு, காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், ஸ்டீல், இந்த மாதிரி பெர்ஃபியூம்ஸ், சோப், கிளாஸ், இந்த மாதிரி பல பொருட்கள் இங்கு இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு குறிப்பாக இந்தியா, சைனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வரக்கூடியதற்கு இந்த டேரிஃப் கூட போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எப்படி இந்தியா கையாள போகிறது, இது சிக்னிபிகண்டான மார்க்கெட்டா இந்தியாவுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அவருடைய இறக்குமதி இந்தியாவில இருந்து எவ்வளவு தூரம், எத்தனை பெர்சன்டேஜ்ங்கிறது எனக்கு தெரியாது. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மற்ற நாடுகளும் இந்த டேரிஃப் வார்ல குதிச்சா என்ன ஆகுங்கிறத பார்க்கணும். நம்ம கொஞ்சம் நிச்சயமா ஒரு முக்கியமான காலகட்டத்தை நோக்கி, ஒரு வித்தியாசமான காலகட்டத்தை நோக்கி நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். அதனால ரொம்ப கவனமா தான் இருக்கணும். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காலகட்டத்தை பாத்திருக்கீங்களா சார்? ஒரு இதோட மோசமா எல்லாம் பார்த்திருக்கேன் முன்னால. ஏன்னா அப்போ கேட் நிறைய உலக வர்த்தக ஒப்பந்தங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் இருந்தது. நான் சொல்றது 80களின் கடைசியில 90கள்ல லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள்ல நுழைவதற்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. டேரிஃப் தான் இருக்கும். அவங்க ஒரு டேரிஃப் போட்டா நம்ம ஒரு டேரிஃப் போடுவோம், நம்ம போட்டதை அவங்க எதிர்த்து டேரிஃப் போடுவாங்க. இன்னும் கோட்டா ரெஜிம்லாம் இருந்தது. இந்த நாடுகளுக்கு இப்ப கூட சில ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு, பட் பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ்க்கு இல்ல. அப்பெல்லாம் டர்க்கி டவல் நீங்க ரஷ்யாவுக்கு நீங்க இங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க திருப்பூர்லயோ மதுரையிலயோனா அதை ரஷ்யாவுக்கு இவ்வளவுதான் ஏற்றுமதி பண்ண முடியும், அமெரிக்காவுக்கு இவ்வளவுதான் ஏற்றுமதி பண்ண முடியும்னு லைசன்ஸ் இருந்தது. அந்த லைசன்ஸ் சில பேர் விற்பனை செய்து அதை வாங்கி அவங்க வேற ஒரு கடையில ஒரு ஃபேக்டரியில டர்க்கி டவல் உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க. சோ கோட்டா ரெஜிம்ங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கோட்டா ரெஜிமா இருந்தது. அது அந்த காலத்துக்கு தேவையா இருந்தது. அதுக்கு பிறகு தேவை முடிந்த பிறகு எடுத்துட்டாங்க. அதனால அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. பட் நிச்சயமா இது கொஞ்சம் பெற்று பின்னோக்கி போகிறோம். அதாவது தன்னை தற்காத்துக் கொள்வதுங்கிறது ஒரு நாடுக்கு ரொம்ப முக்கியம். பட் அதை ஒரு லாஜிக்கோட இருக்கணும். லாஜிக் இல்லாமல் வீம்பா, ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் அந்த காங்கிரஷனல் ஹியரிங்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கலங்கிறதுக்காக இந்தியாவை பயிற்சிக்கிட்டாருங்கிற அளவுக்கு ஓப்பனா பேசியிருக்கிறதெல்லாம் பாக்குறோம். சோ அதற்கு இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணலையோ அல்லது இந்தியா சாதகமாக இல்லை அப்படிங்களா. இந்த மாதிரியான என்ன சொல்றது, அதை சில்லின்னு சொல்லலாமா, இப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லாம் நம்ம நடக்கிறத நம்ம பார்த்தது இல்லை. ஆனா உலகத்துக்கு ஒரு புது ஃபார்முலா கொடுத்திருக்காரு ட்ரம்ப். இப்ப மெக்சிகோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இன்னும் வேற எந்தெந்த நாடுகள் அதை ஃபாலோ பண்ணுங்கிறது தெரியல. ஒரு பக்கம் இண்டிகோ பாதி ஃபிளைட் கேன்சலுங்கிறாங்க. உண்மையாலுமே மக்கள் ரொம்ப பாவம் சார். நிச்சயமா நிறைய பேர் துன்பப்பட்டு அந்த கதைகள்லாம் கேட்கறப்பே ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு. செபி இண்டிகோ நடவடிக்கை எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஏன் சார்? அவங்க எக்ஸாமின் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. செபி இண்டிகோ பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதாவது இண்டிகோனுடைய பேரண்ட் நிறுவனம் இன்டர்குளோப் ஏவியேஷன்ங்கிறது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். சோ எந்த முக்கியமான நிகழ்வுகள் பங்குச்சந்தையில் அந்த பங்கினுடைய விலையை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால், விரிவாக்க பணிகள் இருந்தால், அல்லது ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால், குவார்டர்லி ரிசல்ட்ஸ், டிவிடெண்ட் டிக்ளரேஷன், ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பங்குச்சந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் முறையாக. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சில மாதங்களுக்கு முன்பு, ஆகஸ்ட்ல நினைக்கிறேன், டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்திருக்காங்க இவங்களுக்கு. இவங்க ஒரு அனுமதி பெறாத ஒரு பர்டிகுலர் சிமுலேட்டர் அப்படிங்கிற ஒண்ணு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒண்ணு இருந்ததுன்னா அது நிச்சயமா அந்த பங்கினுடைய ஒரு விலையில ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க கேட்டிருக்காங்க. அதை தகவல் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது போக இப்ப சமீபத்தில் நடந்த பல குளறுபடிகளுக்கான விளக்கங்கள், இது சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் முறையாக உடனுக்குடன் பரிமாறப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. அதனால செபி இதனால பங்கு விலை அதீத இறக்கத்துக்கு உள்ளானது. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஒரு சின்ன ஏற்றம் 5 ரூபாய் ஏறி இருக்குங்கிறது, பட் ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது இது இறக்கத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த ஏற்ற இறக்கம்ங்கிறது அப்பப்போ 5 ரூபாய் 10 ரூபாய் ஏறுறதுங்கிறதெல்லாம் அன்றாட இதுல உள்ளது. ஓகே, பட் இந்த மாதிரி பெரிய அளவுல முதலீட்டாளர்களை பாதிக்கக்கூடியது அப்படின்னா அதை செபி நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. கமாடிட்டி மார்க்கெட் திருப்பி வெள்ளி ஏறிக்கிட்டே இருக்கு. இது நான் சொன்ன மாதிரிதான் 3 விதமான டிமாண்ட்னால வெள்ளி விலை ஏறுகிறது. ஒன்று தொழிற்சாலைகள்னா தொழில்துறைனா எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சோலார், போட்டோவால்டிக் செல், சோலார் உள்ளது, அது மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதற்கு தேவையானது. இது ஒன்று. ரெண்டாவது இந்த தேவை அதிகரிப்பதை வைத்து ஸ்பெகுலேட்டிவா மார்க்கெட்ல ஏறுறது. இது ரெண்டாவது காரணம். பங்குச்சந்தை மாதிரி அதுவும் ஆபரேட் பண்ணி ஏத்துறது அப்படின்னு. மூன்றாவது முதலீடு சார்ந்த, அதாவது சில்வர் இடிஎஃப்ங்கிறது சமீப காலமாக ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கோல்டு இடிஎஃப் ரொம்ப நாட்களாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில்வர் இடிஎஃப்ங்கிறது சமீப சில ஆண்டுகளாக வந்தது. அது இப்ப திடீர்னு பெரிய
பாப்புலாரிட்டி வந்திருக்கு. அதனாலதான் அதுல அப்ப நம்ம சில்வர் ETF முதலீடு செய்தால் நம்ம ETF தான் முதலீடு செய்யறோம் நினைக்கிறோம். அந்த ETF நேராக அந்த யூனிட்டுக்கு நேராக வெள்ளியை வாங்கி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த ETF நம்ம நிறுவனம் அமைப்பு இருக்கு. சோ அப்ப அந்த டிமாண்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி 3 விதமான டிமாண்டும் சேர்த்து கொண்டதால் தான் இது ஏறுகிறது. இன்னைக்கு கூட 1% ஏறி இருக்கு. $62 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. பட் தங்கம் ஒரு மாதிரி நின்று நிதானித்து மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு. $4,200 அது அருகாமையில் கச்சா எண்ணெய் $58 கீழே வந்துருச்சு. சோ கமாடிட்டி எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. க்ரூட் வீக்கன் ஆயிருக்கு. சில்வர் 2.5% மேல புல்லிஷா இந்தியால MCXல 1,94,000 நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கு. காப்பர் மீண்டும் 1% ஏறி இருக்கு. அப்கோர்ஸ் காப்பர் கோல்டு எல்லாம் ஏறினதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா குறிப்பா காப்பர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவ்வளவு ஏறல, பிளாட்டா தான் இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட்ல ஏறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரூபாயினுடைய மதிப்பு விழ துவங்கி இருப்பது. ஏன் ரூபாயினுடைய மதிப்பு விழுகிறதுன்னு சொல்றேன்னா, டாலர் இண்டெக்ஸ் வீக்கன் ஆயிருக்கு. US டாலர் இண்டெக்ஸ் சர்வதேச சந்தையில 98 கிட்ட இருக்கு. 99க்கு மேல இருந்தா நம்ம பார்த்தோம் போன வாரம்லாம். இந்த வாரம் இறங்க ஆரம்பித்து இப்ப 98 கிட்ட இருக்கு. அப்படி இறங்கி இருக்கும் பொழுது இங்கும் அதனுடைய மதிப்பு குறைய வேண்டும் இல்லையா? நம்ம அப்படி குறையல. ஆனால் இங்கு பாத்தீங்கன்னா $90.45 கிட்ட வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பாட் மார்க்கெட் மட்டுமல்ல, தேசிய பங்குச்சந்தையுடைய முன்பேற வணிகத்துல நடப்பு மாத ஒப்பந்தம் $90.48. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்டு $120.88. யூரோ அதுவும் 88 பைசா அதிகரிச்சிருக்கு. பிரிட்டிஷ் பவுண்டு யூரோ 87 பைசா அதிகரிச்சிருக்கு. $105.87. ஜாப்பனீஸ் எண்ணும் 45 பைசா அதிகரித்து $58 மேல் வணிகம் நடக்கிறது. சோ 4 கரன்சியும் ஏறி இருக்கு. which means அங்க US டாலர் குறைஞ்சிருக்கு. அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. இதனுடைய தாக்கத்தின் காரணமாக கமாடிட்டிஸ் பிரைஸ் பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கலன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா கமாடிட்டிஸ் பிரைஸ் இன்ஃபேக்ட் ஏறி இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இது ஒரு பார்ட்லி இந்த ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதும் டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பதும் ஒரு காரணம். ரூபாய் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. இதை பத்தி நாடாளுமன்றத்துல பேச மாட்டேங்கிறாங்க. ஃபெட் ரேட் கட்னால இந்த தங்கம் விலையில ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? நிச்சயமா இந்த ஃபெடரல் ரேட் கட் ஆகிறப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைகிறது, வருமானம் குறையுதுங்கிறப்போ பணம் வேறு துறைகளை நோக்கி செல்லும். பங்குச்சந்தையை நோக்கி செல்லும், தங்கத்தை நோக்கி செல்லும், அந்த மாதிரி வரும். சோ அதனுடைய இது இப்ப வெள்ளியை நோக்கி வருகிறதோ என்ற அச்சம் தான் எனக்கு இருக்கிறது. ஓகே, ஃபைன் சார். சார், ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா? ஒரு விஷயம், நம்ம IPO பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு ஒன்னும் ரொம்ப இல்ல. இன்னைக்கு ஒரு 2 SME IPO லிஸ்ட் ஆனிச்சு. 2மே பிரீமியர்ல லிஸ்ட் ஆனிச்சு. நாளைக்கு ஒரு 3 லிஸ்ட் ஆகுது. பட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்குறேன்னா TCS டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஒரு கோஸ்டல் கிளவுட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனத்தை, அது ஒரு சேல்ஸ் போர்ஸ் நிறுவனம்னு சொல்றாங்க. அந்த சேல்ஸ் போர்ஸ் சம்பந்தமான கன்சல்டிங் கொடுக்கக்கூடிய நிறுவனம். அதை $700 மில்லியன் தன்னுடைய 100% பங்குகளை வாங்குறாங்க, முழுமையாக டேக் ஓவர் பண்றாங்க. இது ஒரு 13 ஆண்டுகளாக இந்த துறையில் இருந்து வரக்கூடியது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அட்வைசரி பிசினஸ் கன்சல்டிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இது வாங்குறாங்க. இது ஏன் நான் முக்கியமா சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு நிறுவனத்தை டாடா கன்சல்டன்சி வாங்குனதை சொன்னேன் ஓரிரு வாரங்களுக்கு முன்பு. இப்ப வாங்குறாங்க. இது ஒரு வலுவான நிறுவனம் என்பது ஒரு துறை மொத்தமாக வீழ்ச்சி அடையும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். ஆனால் வலுவான நிறுவனங்கள் பாதிக்கப்படாது. இன்னும் சொல்ல போனா வலுவான நிறுவனங்களுக்கு, கையில் அதிகம் ரொக்கம் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு, கடன் அதிகம் இல்லாத நிறுவனங்களுக்கு, நல்ல மேனேஜ்மெண்ட் பேண்ட்விட்த் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழலை உண்டாக்கும். சின்ன சின்ன காம்படிஷன் will get killed or will get absorbed or merged. அதைத்தான் இன்னைக்கு பாக்குறோம். இப்ப இந்த ஒரு மாசத்துக்குள்ள 2வது ஒரு நிறுவனத்தை TCS இப்ப டேக் ஓவர் பண்ணுது. திரும்பவும் சொல்றேன், இதனால TCS பங்குகளை வாங்குறங்க, வித்துருங்க, அல்லது இந்த விலை நல்ல விலைன்னு அதெல்லாம் நீங்க முதலீட்டாளர்களை கேட்டு பண்ணிக்கணும். பட் நம்ம எப்படி ஒரு இதை ஐடென்டிஃபை பண்றது? ஒரு கிரைசிஸ்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி செக்டர் டவுன், ஏஐனால நான் ஏஐ இருக்க ஐடி எல்லாம் மோசமா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல அதுல எப்படி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எப்படி எல்லாம் பண்ணலாம்னு பார்க்கக்கூடியது ஒரு வலுவான நிறுவனமாகத்தான் இருக்கும். அது அந்த ஒரு காரணத்தை அதை வலியுறுத்துவதற்கு இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். நிச்சயம் சார். இன்னைக்கு ஏகப்பட்ட செய்திகள் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. டெய்லி நீங்க அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரீங்கிறது உங்க பேச்சிலே எங்களுக்கு தெரியுதுங்க சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.